first road trip to Pondicherry. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ரேண்டமா எங்கயாவது போலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ வீக்கேவோட பர்த்டே நாளைக்கு. ஸோ வி டிசைடட் சும்மா பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம். எங்கேயுமே எது புக்கிங்கும் பண்ணல. சும்மா அப்படியே போய் ஆன் தி வேல எது கிடைக்குதோ அங்கே ஸ்டே பண்ணிட்டு. பட் ஒன் டேயோட லக்கேஜ் பாருங்க. அது எந்த இல்லை வெல்து. ஓகே. இந்த வியூலாம் அப்படியே ரசிச்சுட்டு போகும்போது நம்ம வவுறு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு பசிக்குதுன்னு. ஸோ அப்படியே நாங்கள் ஹோட்டல் தேட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி டாபாவுக்கு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குது தெரியல. உள்ளார போய் பார்ப்போம். பிடிக்கலன்னா கிளம்பிடலாம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். காமிக்குது எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளார போய் பார்ப்போம். நல்லா இருந்தால் சாப்பிடுவோம். Let's see how it goes. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இல்லை ஒன்றுமே இல்லை. ஸோ கிளம்பியாச்சு. சிக்கன் பிரியாணின்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியன் எப்படி இருக்குன்னு தெரியல. வேறு மீல்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ வேற ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ ரோஸ் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க சாப்பாடு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா பீச். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூ. லெட்ஸ் see உள்ள எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மேடம்க்கு ஒரு பிரியாணி, எனக்கு ஒரு நான்வெஜ் மீல்ஸ், ஒரு ஆம்லேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி ஸ்டார்டர்ஸ், ப்ரான் பெப்பர் ஃப்ரை ஸ்டார்டர்ஸ் சொல்லியிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். வந்தால் தான் சொல்ல முடியும். ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. ரொம்ப பசிக்குது, நல்லா முடியல. ஆக்சுவலி இப்போ 3 o'clock. டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரதில்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்ப்பா. ஏன் போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1:30 அரவுண்ட். நடுவில் எங்கேயாச்சும் சாப்பிடலாம்னு நினச்சோம். பட் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ யாராவது பாண்டிச்சேரிக்கு வந்தால் மாபலிபுரம் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. மாபலிபுரம்ல சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம், அதுக்கப்புறம் எந்த ஹோட்டலும் நல்ல ஹோட்டல் கிடைக்கல. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் சைட் டிஷ், ப்ரான் பெப்பர் ஃப்ரை. ஸோ கைஸ், ஃபுட் இஸ் ஆக்சுவலி குட். நல்லா தான் இருக்குது. மீல்ஸ் ஸ்பெஷலி அந்த ஃபிஷ் குழம்பு அண்ட் சிக்கன் குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீல்ஸ் எல்லாமே இவனுக்கு தூக்கம் வராது. லன்ச் டைம்னா மேண்டிட்டரி மீல். பிரியாணியோட எனக்கு மீல்ஸ் தான் பிடிக்கும். மீல்ஸ் தான் என் உலகம். லோல்டு பண்றான் பாரு. நாங்கள் கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் அப்டேட். இப்போ நான் சாப்பிட்டேன். எனக்கு சிகரெட் ஒன்று வேணும். கண்டிப்பாக சொல்லிட்டேன். கிடைக்காது ப்ளீஸ். நோ. இந்த ட்ரிப்லேயே எனக்கு இதுக்கு தான் ஒன்று பிரச்சனை வரும். நான் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன். சிகரெட் பர்மிஷன் கிடைக்காது. இதுக்கு தான் சொல்லாமல் திருட்டு தம் அடிச்சது. ஆனால் அதுவும் எனக்கு தெரிஞ்சிடும். நம்ம தான் இன்னோசென்ட் ஆச்சு. நம்மளுக்கு தான் பொய் சொல்லவும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். சி தெரியுதா? ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் தான் அந்த சி வியூ. மேடம் பெல்ட் போடல. வாவ், செம்மையா இருக்கு. ஸோ ஃபைனலாக பாண்டிச்சேரி வந்தாச்சு. இதோட கண்டினியூட்டி நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். நாங்கள் எப்படி பாண்டிச்சேரியில் ரூம் தேடணும் அண்ட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரே ஒரு கமெண்ட்டும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ்.